சிறிய அணிகள் எல்லாம் பெரிய அணிகளை அதிர செய்து இருக்கிறது இந்த உலக கோப்பை T20 போட்டிகளில். பாகிஸ்தான் அணி நெதர்லாந்து அணியுடன் சற்று போராடி தான் வெற்றி பெற்றது. இந்திய அணி USA அணியுடன் 161 ரன்கள் எடுக்கவே போராடி தான் எடுத்தார்கள். ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து விளையாடிய போட்டியிலும் நியூசிலாந்து அணி போராடி தான் வெற்றி பெற்றது. இலங்கை அணியும் அயர்லாந்து அணிகள் விளையாடிய போட்டியிலும் இலங்கை அணி தடுமாறி தான் ரன்கள் சேர்த்தது. அதேபோல இங்கிலாந்து நேபாள் அணிகள் மோதிய போட்டியில் நேபாள் அணி இங்கிலாந்து அணியை மிரட்டி விட்டு இருக்கிறார்கள். முதலில் பேட்டிங் விளையாடிய இங்கிலாந்து அணி முதலில் தட்டு தடுமாறி தான் ரன்கள் சேர்த்தனர். நேபாள் அணி பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங் சிறப்பாக இருந்தது. இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 184 ரன்கள் சேர்த்தனர். இந்த ரன்களை நேபாள் அணியால் சேசிங் செய்து வெற்றி பெற முடியாது என்று நினைத்து தான் மேட்ச் பார்த்தேன். ஆனால் நேபாள் அணி பேட்ஸ்மேன்கள் தங்கள் அணியை வெற்றி பெறவைப்பதில் அவ்வளவு போராடினார்கள். மேட்ச் பார்த்தவர்களுக்கு அது தெரியும். நேபாள் ரசிகர்கள் மும்பை வான்கடே மைதானத்தில் நிரம்பி வழிந்தனர். ஒவ்வொரு பந்துக்கும் ரன்னுக்கும் அவர்கள் நாட்டு அணிக்கு ஆதரவு கொடுத்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஓவருக்கு ஓவர் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. கடைசி ஓவரின் கடைசி பந்து வரை இந்த நிலை தான் தொடர்ந்தது. அப்படி ஒரு விறுவிறுப்பான போட்டி தான் இது. 20 ஓவர்களில் 180 ரன்கள் மட்டும் தான் அடிக்க முடிந்தது. பெரிய அணிகள் சிறிய அணிகளுடன் விளையாடும் போது பெரிய அளவில் ஜொலிக்க முடியாமல் தான் இருக்கும். ஆனால் தற்போது அப்படி இல்லை என்று நேபாள் அணி நிரூபித்து இருக்கிறார்கள். இந்த போட்டி பற்றி ஜோஸ் பட்லர், புரூப், யுவராஜ் சிங், அஷ்டேயன் ஆகியோர் வெகுவாக பாராட்டி உள்ளனர். நேபாள் அணியின் தோல்வி அது தோல்வியே அல்ல, சிறந்த போராட்டம் என்று கூறியுள்ளனர். நேபாள் அணி கேப்டன் அவர்கள் அணி வீரர்களை பாராட்டியுள்ளார். நேபாள் அதிபர் வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இங்கிலாந்து மற்றும் நேபாள் அணிகள் விளையாடியதை யார் யார் பார்த்தீர்கள்? நேபாள் அணி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.